ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டெஃபி உலகம். இன்னைக்கு நான் ஒன்று யோசிச்சு வச்சிருக்கேன். இங்கே பக்கத்தில் ஒரு லாவெண்டர் தோட்டம் இருக்குது. அங்கே போய் கொஞ்சம் லாவெண்டர் பூக்கள்லாம் பறிச்சுட்டு அதுலேருந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதுக்கப்புறமா அந்த எண்ணெய் வச்சு வேறு ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். இப்படி தான் நினச்சி நான் வீட்டில் லாவெண்டர் செடி வச்சேன். ஆனால் அதில் பெருசாக பூக்கவே இல்லை. அப்பப்போ 1-2 பூ தான் கிடச்சிது. அதனால் நம்ம இங்கே போய் கொஞ்சம் பூ பறிச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். வந்தாச்சு. வாசல்லே 2 பெரிய வயலட் கலர் பூச்செடி வச்சுருக்காங்க. நம்ம அப்படியே உள்ளே போயிடுவோம். பொதுவாக லாவெண்டர் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நம்ம போய் பார்க்குறப்போ ஃபுல்லாக அப்படியே நல்ல வயலட் கலரில் ரொம்ப அழகாக இருக்கும். ஃபோட்டோஸ் பிக்சர்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது சின்ன சின்ன செடியாக தான் வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிற பூவெல்லாம் பறித்து இவங்களே ஷாம்பு சோப் அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு விற்கிறாங்க. உள்ளே சின்ன கடை மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கு இதை யூஸ் பண்ணிப்பாங்க. மீதி இருக்கிறத நம்மளும் பறிச்சிக்கலாம். அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்பலாம் பூ இல்லை. இங்கே கொஞ்சம் பெரிய செடி இருக்குது. இதுலேருந்து ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். இந்த சைடெலாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அங்கே கொஞ்சம் சின்ன சின்ன செடியாக வச்சுருந்துருக்காங்க. அவங்க கரெக்டாக இந்த கம்புலேருந்து தான் பறிக்க சொல்லியிருக்காங்க. கீழே இருக்கிற லீவ்ஸ் எதுவுமே பறிக்கக்கூடாது அப்படின்ட்டுருக்காங்க. ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது. அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு பறிப்போம். ஏன்னா நம்மளும் வீட்டில் போய் ஏதாச்சும் பண்ணோம். இவ்வளோ தூரம் வந்துட்டோம். எல்லா பூவும் பூத்துச்சுன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு கொத்தே ரொம்ப அழகான ஒரு வயலட் கலரில் இருக்கும். இது மாதிரி ரொம்ப இல்லை, கம்மியாக தான் இருக்குது. ஓகே, கொஞ்சம் கொடுக்கல. ஓகே ஓகே. இந்த ஒரு தோட்டம் தான் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்குது. மீதியெல்லாம் அந்த பெரிய பெரிய ஃபார்ம்லாம் போய் பார்க்கணுன்னா ரொம்ப தூரம் போட்டிருக்காங்க. சரி, நம்மளோட பர்பஸ்க்கு இது போதும் அப்படின்ட்டு இங்கே வந்தோம். இந்த புஷ்ஷில் கொஞ்சம் கூட நிறைய லாவெண்டர் இருக்குது. இங்கே பாரு, ஒரு ஹனிபி இருக்குது. கொஞ்சம் கலர் வந்ததே எடுக்கிறேன். ஏன்னா அவ்வளோதான் இருக்குது. இதுதான் உங்கள் வீடுன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரில. இது வீடு, அது கடை. அப்புறமா இங்கே ஃபார்ம் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அங்கே சின்னதாக ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது. அதில் போய் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அது மாதிரி தண்ணி இருக்குது, எல்லாம் இருக்குது. இவ்வளோ பறிச்சிருக்கோம். ஆனால் எல்லாமே வயலட்டாக இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருந்திருக்கும். இது கொஞ்சம் கொஞ்சம் பூக்கள் தான் இருக்குது. ஆனால் எல்லாத்துலேயுமே வாசனை இருக்குது. ஓகே, தேங்க்யூ. ஓரளவுக்கு பறிச்சிருக்கோம். இவ்வளோ கிடச்சிருக்கு. இதை வச்சு நம்ம கண்டிப்பாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டில் போய் ட்ரை பண்ணுவோம். இனி அவங்க கடையில் போய் நம்ம பில் போட்டுட்டு உள்ளேயும் கொஞ்சம் வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இப்போ போகலாம். கைக்கு போடுற க்ரீம், அப்புறமா லிப் பாம், இங்கே கொஞ்சம் பாத் பாம்ஸ் இருக்குது. அப்புறமா கொஞ்சம் அந்த சால்ட்டு, குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த சால்ட், அதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்படியே ஃபுல்லாக அந்த லாவெண்டர்லேருந்து என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. இங்கே நிறைய கேண்டில்ஸும் இருக்குது. இந்த மாதிரி இந்த ஷேப் அழகாக இருக்குது. சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. இது லாவெண்டர் ஃப்ளேவர் இன்ஃப்யூஸ் பண்ணி லெமனேட் பண்ணியிருக்காங்க. லெமன் ஜூஸில் லாவெண்டர் ஃப்ளேவர் ஆட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கா? டேஸ்ட்டாக இருக்கா? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லாவெண்டர் ஸ்மெல்லாம் வருது, நல்லா இருக்குது. குக்கீஸ் இருக்கும்ல, அதுலேயும் லாவெண்டர் இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. எவ்ரிதிங். ஆமாண்டா, எல்லாத்துலேயும் லாவெண்டர் பிடிச்சி போட்டிருக்காங்க. பார்த்தியா? இந்த சாப்பிட்பாரு. நட்ஸ் இருக்கா? ஃப்ளேவர் இல்லையாடா, ஒரே ஃப்ளேவரில் இருக்கும். குக்கீஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் ரொம்ப லாவெண்டர் ஃப்ளேவர் வரல இதில். அதில் வர அளவுக்கு இதில் வரல. பட்டர், ஃப்ளார், சுகர், கார்ன்ஃப்ளேக்ஸ், பீகான்ஸ் அண்ட் லாவெண்டர் பட்ஸ். வெறும் லாவெண்டர் பட்ஸ் தான் போட்டிருக்காங்க. அதனால அவ்வளவு அந்த ஃப்ளேவர் வரல. நம்மளும் மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸாக தான் இருக்குது. கார்ன்ஃப்ளேக்ஸ் போட்டிருக்காங்க. அதனால இன்னும் எக்ஸ்ட்ரா க்ரன்ச் கிடைக்குது நமக்கு. அதுக்கப்புறமா 2 க்ரீம் வாங்கினேன். இங்கெல்லாம் நம்ம வாங்கினோன்னா இவங்களே தான் பண்ணுவாங்க. உள்ளே தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சின்ன அடுப்பு தான் வச்சுருக்காங்க. அந்த பூவெல்லாம் பிச்சு கை வச்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்களாம்.
நம்ம வச்சுருக்கதை வச்சு ரொம்பலாம் வராது அப்படின்னாங்க. ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஆயிலெலாம் கிடைக்காது, ஒரு பாட்டில்லாம் கிடைக்காது, ரொம்ப கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க. சரி ஓகே, நம்ம ட்ரை தானே பண்ண போகிறோம், பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். உள்ளே வந்து நிறைய கேண்டில்ஸ் வச்சுருக்காங்களா, அதை பார்த்து எனக்கும் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சோப்லாம் பண்ணலாம் தான் நினச்சேன். ஆனால் வந்து நம்ம கேண்டில் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை வந்திருக்கு இப்போது. என்ன கோட்ல இருக்கு? டடா! நான் வந்து டிஸ்டிலேஷனுக்கு வந்து செட்டப் பண்ணியிருக்கேன். இது வந்து ரோஸை வந்து அந்த எசன்ஸ் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது. அதுக்கப்புறமா அது பண்ணவே இல்லை. லாவெண்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கோம். இதான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்க்குறதுக்கு. நம்ம வந்து எண்ணெயிலேயே லாவெண்டரை ஊற போட்டு அந்த வாசனையை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஆனால் இந்த அளவுக்கு வந்து கான்சன்ட்ரேட்டடாக இருக்காது, இந்த அளவுக்கு வந்து அப்படி பவர்ஃபுல்லாக இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி ட்ரை பண்ண போகிறேன். நம்ம பறிச்சுட்டு வந்த லாவெண்டரை வந்து இங்கே வைக்கணும். வச்சுட்டு நம்ம இங்கேருந்து சூடு கொடுக்கும்போது அந்த லாவெண்டரோட வாசனை, அந்த வாசனை எண்ணெய் எல்லாம் வந்து ஆவியாகி இந்த மாதிரி வரும், இது வழியாக வரும். நம்ம இங்கேருந்து குளிர் தண்ணி கொடுக்கணும். கொடுக்குறப்போ அந்த வாசனை எண்ணெய் இங்கே வந்துட்டுருக்கோம்ல, அந்த ஆவியாகி வந்துட்டுருக்கோம்ல, அது வந்து தண்ணியாகி மறுபடியும் கீழே வந்து கலெக்ட் ஆகும். அந்த கீழே வரதை தான் வந்து நம்ம எடுக்கணும். நான் வந்து ஒரு ஃபிஷ் டேங்க் மோட்டரை இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம தண்ணிக்குள்ளே வச்சுட்டு, இது வந்து கொஞ்சம் லீக் ஆகுது, அதனால தான் இந்த மாதிரி கட்டி வச்சுருக்கேன். பம்ப்லேருந்து வரக்கூடிய தண்ணியை வந்து கண்டென்சருக்கு கீழே கனெக்ட் பண்ணுறேன், இங்கே கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, இதை எடுத்து நான் இங்கே உள்ளே விட்டுட்டு தண்ணியை வந்து நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம், அது வந்து கரெக்டாக இருக்கானே. அப்படியே சூறாவளி மாதிரி. ஓகே, இப்படி கீழே இருந்து போய் அந்த மீதி இருக்க தண்ணி அப்படியே இங்கே வந்துடுது. நேற்றுக்கு நம்ம பறிச்சுட்டு வந்த லாவெண்டர்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன சங்க்ஸாக கட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம இதுக்குள்ளே போடலாம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை வந்து ரெடி பண்ணி பிச்சு வச்சிடுறேன். ஒரு பண்டில் ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இனி இதை வந்து நம்ம இதுக்குள்ளே போடணும். ஓகே, ஓகே, இந்த பேட்ச் எல்லாம் உள்ளே வச்சுட்டேன். இதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி சேர்த்துட்டு சூடு பண்ண ஆரம்பிக்கணும். இது கீழே வந்து விளக்கு வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஆன் பண்ணிடலாம். இப்போ நம்ம சூடு பண்ணுறப்போ லாவெண்டர் வந்து 94 டிகிரியில் வந்து வேப்பர் ஆகும், தண்ணி வந்து 100 டிகிரியில் வேப்பர் ஆகும். ஸோ இது ரெண்டும் அப்படியே மேலே வந்து இந்த பீக்கரில் நம்ம வந்து கலெக்ட் பண்ணணும். நான் இதை வந்து இங்கே கீழே வச்சிடுறேன். இப்போ தான் வந்து சூடாக ஆரம்பிச்சிருக்கு. அந்த லாவெண்டரோட வாசனை எல்லாம் இந்த மாதிரி வாட்டர் வேப்பரில் ஆவியாகி இங்கே இருக்குது. இது வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே அந்த டியூப் வழியாக வரும். இவ்வளோ நேரத்துக்கு அப்புறமா இப்போ தான் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நீராவி வந்து இங்கே வரைக்கும் வந்திருக்கு அந்த வாட்டர் வேப்பர். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கீழே வந்துடும். இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு ட்ராப் வந்து வர பார்க்குது. இது வந்து நல்ல பியூராக இருக்கும், ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வர்றது வந்து லாவெண்டரோட எக்ஸ்ட்ராக்ட் அப்படியே இருக்கும். இப்போவே நல்ல ஒரு வாசனை இருக்குது. இப்போது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் போல் ஆகியிருக்கு. ஒரு 10 ml போல் தான் வந்திருக்கு, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. வந்தது எல்லாமே மோஸ்ட்லி வந்து அதோட எசன்ஸாக தான் இருக்கும். நான் வந்து இதை மட்டும் ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து மாற்றிடுறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கூட வச்சு பார்ப்போம். இதில் வந்து ஆயில் மாதிரி கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் தண்ணியும் இருக்குது, 2 லேயர் இருக்கிற மாதிரி இருக்குது. நான் வந்து இதை மறுபடியும் கீழே வைக்கிறேன். இப்போ வந்து டெம்பரேச்சர் கொஞ்சம் கூட ஏற்றி பார்க்குறேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து பிரித்து எடுக்கலாம். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் கூட சூடாகி இன்னும் கொஞ்சம் கூட கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வரதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தண்ணியும் சேர்ந்து வருது, அதனால தான் வந்து கலர் வந்து இந்த மாதிரி இருக்குது. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டாக கம்மி டெம்பரேச்சர் வச்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது. அந்த பியூராக அந்த தண்ணி மாதிரி வந்துச்சுல்ல, இது வந்து ஒயிட் கலர்லேயே இருக்குது. கீழே வந்து நிறைய தண்ணி இருக்குது, மேலே வந்து கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. ஆனால் அவ்வளோ வாசனையாக இருக்குது இது. நீ சொல்லு பார்க்கலாம். மின்ட்டா? லாவெண்டர். அவ்வளோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லா இருக்குது. இது வந்து நம்ம கூட கொஞ்சம் தீயை வந்து ஏற்றி வச்சு சூடு பண்ணது. இது வந்து கொஞ்சம் கலரே வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. ஏன்னா வந்து
கொஞ்சம் மைல்டாக தான் இருக்குது. ஆனால் வந்து அந்த கம்பு அந்த ஸ்மெல்லெல்லாம் கொஞ்சம் இறங்கியிருக்கு. இது வந்து அந்த லாவெண்டர்லாம் கொதிக்க வச்சோம்ல அந்த தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கேன். இது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை, ஆனால் வந்து ரொம்ப அந்த கம்பு நம்ம அந்த குச்சியெல்லாம் போட்டோம்ல அந்த ஸ்மெல் தான் ரொம்ப வருது. அந்த பியூர் லாவெண்டர் ஃபுல்லாகவே வந்து இங்கே தான் இருக்குது, இங்கே தான் அந்த வாசனை இருக்குது. இது வந்து நம்ம கொஞ்சமாக தான் பறிச்சதுனால இந்த மெத்தட் பண்ணேன். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இந்த மாதிரி இட்லி குக்கர் இல்லைனா குக்கரில் வச்சு நம்ம வந்து ஸ்டீம் டிஸ்டிலேஷன் பண்ணலாம். நிறைய இருந்துச்சுன்னா நம்ம அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். ஏன்னா இந்த மெத்தடில் நம்ம பண்ணும்போது கொஞ்சம் ஆவியெல்லாம் வெளியே போய் கொஞ்சம் நிறைய வேஸ்ட் ஆகிரும். நமக்கே வந்து ஒரு 10 சொட்டு போல் தான் கிடச்சிருக்கு. அதனால தான் இது பண்ணலை. இந்த மெத்தட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி வைக்கணும். அப்புறமா தூக்கி வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட், மேலே வந்து ஓட்டை போட்ட ஏதாச்சும் ஒரு பாத்திரம், அப்புறமா நம்ம என்ன இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணுமோ அதை இங்கே அப்படி வைக்கணும். நடுவில் வந்து ஒரு பாத்திரம். ஸோ இந்த ஸ்டீம் எல்லாம் இந்த பாத்திரத்தில் கலெக்ட் ஆகும். எல்லாத்தையும் வச்சுட்டு இதை வந்து நம்ம மூடி வச்சுட்டு சூடு பண்ணணும். மூடி வைக்கிறதுக்கு வந்து ஃப்ளாட்டான பாத்திரம் எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்ல ஒரு கர்வ் இருக்கிற பாத்திரமாக தான் எடுக்கணும், நல்ல வளைவாக இருக்கிறதா எடுக்கணும். அப்போ தான் நம்ம இப்படி வச்சு சூடு பண்ணும்போது அந்த ஆவியல் அந்த வாட்டர் வேப்பர்லாம் இங்கே இருக்கும். இது உள்ற இடத்துல இந்த குட்டி பாத்திரம் நம்ம வச்சுருக்கோம். அப்போ இந்த எசன்ஸ் இருக்கிற அந்த தண்ணி ஃபுல்லாகவே இந்த குட்டி பாத்திரத்தில் கலெக்ட் ஆகும். நான் இந்த மெத்தட் வச்சு ரோஸ் பெட்டல்ஸில் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் நினச்சி வச்சுருக்கேன். அது பண்ணும்போது கண்டிப்பாக நான் இந்த மெத்தட் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இதை வச்சு நம்ம மெழுகுவர்த்தி பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். நான் ஃபஸ்ட்டு வந்து சோப் பண்ணலாம் அப்படி தான் நினச்சேன். ஆனால் அங்கே போனதுக்கப்புறமும் மனசு மாறிடுச்சு. அதனால் வந்து நானும் மெழுகுவர்த்தி பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் தான் எண்ணெய் இருக்குது. அந்த எசன்ஸ் ஆயிலே நம்ம யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஒரு பாத்திரத்தில் மெழுகு வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம வந்து உருக்கணும். கீழே வந்து சுடு தண்ணி வச்சுருக்கேன், நல்லா கொதிக்க இருக்கிற தண்ணி வச்சுருக்கேன். மேலே வச்சுட்டு நம்ம வந்து இதை மெல்ட் பண்ணணும். நல்லா உருங்கினதுக்கு அப்புறமா இதில் வந்து கொஞ்சம் கலர் சேர்க்க போகிறேன். இது வந்து நம்ம சோப் பண்ணுறப்போ வாங்கின கலர்ஸ் தான். ஒருவேளை இந்த மாதிரி கலர்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம வந்து க்ரையான்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். க்ரையான்ஸ் இருக்குல்ல, அதை வந்து லைட்டாக உருக்கிட்டு நம்ம சேர்த்தோன்னா கலர் நல்லா வந்துடும். கொஞ்சம் அந்த லாவெண்டர் பூ கலரில் இருக்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் வயலட் கலர் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம எசன்ஸ் சேர்க்கணும். எப்போவுமே வந்து ரொம்ப சூடாக இருக்கும்போது சேர்க்கக்கூடாது, அந்த எசன்ஸோட வாசனை வந்து போயிடும். அதே மாதிரி தான் சமையலுக்குமே வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். இது ஆறியாச்சு. இப்போ வந்து ரொம்ப சூடாகலாம் இல்லை. இந்த ஸ்டேஜில் பொதுவாக நிறைய சேர்ப்பாங்க, ஆனால் நமக்கு வந்து இருக்கிறத வச்சு நான் சேர்க்குறேன். ஓகே ஓகே குட் தான்டா. என்ன ஸ்மெல் வருது? கேண்டில் ஸ்மெல்லா? என்ன ஃப்ளவர் மாதிரி இருக்கு? ரோஸ் ஃப்ளவரா? சரி, நான் வந்து வீட்டில் இருந்த ஒரு சின்ன அட்டைப்பெட்டி தான் எடுத்து வச்சுருக்கேன். சைடில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு 2 குச்சி வச்சு 4 திரி போட்டு வச்சுருக்கேன். அப்போ வந்து நம்ம கட் பண்ணும்போது கரெக்டாக வரும். இது வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா லைட்டாக ஒரு எல்லோ கலர் கொடுத்துட்டு அதையும் உள்ளே சேர்த்துருக்கேன். மேலே வந்து கொஞ்சம் லாவெண்டர் பூ. நல்லா கூல் ஆகியிருக்கு. இப்போ வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணிடுவோமா? ஃபஸ்ட்டு வந்து ஓ ஆமாண்டா, பர்பிள். லைட்டாக கத்தியை சூடு பண்ணியிருக்கேன். Happy birthday to me. Happy birthday to me. Okay. My birthday just done. மீதி இன்னும் கொஞ்சம் தான் எண்ணெய் இருக்குது. அதை வச்சு ஏதாச்சும் ஹேண்ட் சோப் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அது வரைக்கும் தமிழ் போல் வளர்வோம். டாட்டா பாய். டாட்டா பாய். என்ன பண்ண போறோம்? எக்ஸ்பெரிமெண்ட். மண்ணெண்ணெய் விளக்குனா என்னது? அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தி உனக்கு தெரியாதா? மண்ணெண்ணெய் விளக்குனா இங்கே பாரு, இதுக்குள்ளே வந்து நம்ம மண்ணெண்ணெய் ஊற்றணும். மண்ணெண்ணெய் என்னது? சாயில். ஓ, மண்ணு எண்ணெய் சாயில். கரண்ட் போயிடும்டா. கரண்ட் போனப்புறம் அப்போ அந்த காலத்துலலாம் கேண்டில்லாம் கிடையாதுல்ல, அப்போ வந்து இதுதான் யூஸ் பண்ணாங்க. கேண்டில் கிடையாது. கேண்டிலுக்கு முன்னாலே மண்ணெண்ணெய் வந்துச்சு. கேண்டில் விலை அதிகம்டா. இந்த இருக்குல்ல, இதான் திரி. சொல்லு. திரி எங்கே போடுறோம்? நான் வந்து கொஞ்சம் ஆல்கஹால் போட்டிருக்கேன். மண்ணெண்ணெய் வந்து நமக்கு கிடைக்காது. இது போட்டிருக்கேன்.
What will you do next? இப்போ தீ கொளுத்தி பாப்போமா? Yeah. இங்க பாத்தியா? இப்போ பாத்துட்டியா நீ? இதான் மண்ணெண்ணெய் விளக்கு, ஓகேவா? இதான் விளக்கு. Wow. தீ சுற்றுறோம்டா. இதுல தாண்டா நம்ம இனி லாவெண்டர்லாம் வைக்கணும். இப்போ எடுத்துட்டு வருவோமா? ஓகே? But he's not trying to do it. உன் டீக்கு ஒன்றும் ஆகாதுடா. How about it? Somebody took it here. யாரும் உன் டீ எடுக்க மாட்டாங்க. Okay. ஒரு டீ பிரேக் குடிப்போம். Daddy. These are the subways. சர்ப்ரைஸா? அம்மாக்கு ஒரு சர்ப்ரைஸ் போடுங்க. அப்படியா? அப்பாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் போட்டாச்சு. உனக்கு சர்ப்ரைஸ்? சரி. Never had it. ரொம்ப டேஸ்டா இருக்குடா. நம்ம இதை முடிச்சுட்டு டீ பார்ட்டி போமா? But this is my shopping and tea party. இது உன் டீ கடையா? Yeah. Cucumber. Cucumber. அம்மா ஸ்கூல் அஸ் குக்கும்பரா? அப்பா Buffalo. பேட் அஸ் பஃபலோ. இது வந்து நம்ம Oh ஃபர்ஸ்ட் yeah, oh yeah, oh yeah. Oh yeah, oh yeah, oh yeah, oh இப்போ yeah. நான் பேசுறதா வேண்டாமா? நேரத்துக்கு அப்படிதான் போச்சு. இது வந்து நம்ம ஃபர்ஸ்டா கம்மி டெம்பரேச்சர் வச்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்ல அந்த இது. கீழே வந்து தண்ணியை செட்டப் பண்ணியிருக்கேன். இது சரி, அம்மா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பேசுறியா?